2025-20க்கான மத்திய பட்ஜெட் என்பது தொழில்துறைக்கு ஒரு ஊக்கமளிக்கும் பட்ஜெட் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்தோம். ஆனால் பட்ஜெட்டை நிதியமைச்சர் வாசிக்கின்ற பொழுது அதில் எங்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம், தனி மனிதன் வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லை என்று சொன்னது மட்டும்தான் இன்று இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட் விஷயமாக, பெரியதாக பூதாகரமாக காட்டப்பட்ட விஷயமாக பார்க்குறோம். அது ஒன்றை தவிர நடைமுறையில் இருக்கின்ற தொழில்களை முன்னேற்றுவதற்கும், குறு சிறு தொழில் தேவைகளை முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் என்பது இந்த பட்ஜெட்டில் எங்களை பொறுத்தவரைக்கும் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். குறிப்பாக சொல்லப்போனால் அதே மாதிரி ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபடிகள் போக்குவதற்கான அறிவிப்பு, ஜாப் ஆர்டர்களுக்கு 5% வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. அதே மாதிரி தேசிய வங்கிகளில் வாங்குகின்ற தொழில் முனைவோர்களுக்கான கடன் வட்டி விகிதம் 5% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டில் அவர் அறிவிக்கவில்லை. அதேபோல் சர்பாஸ் சட்டம், கடன் வாங்கி திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் ஏற்கனவே 180 நாட்கள் இருந்தது 90 நாட்களாக மாற்றி இன்று அதில் பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் திருப்பி செலுத்த முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் 180 நாட்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் அறிவிக்கவில்லை. 15% தொழில் முதலீட்டு மானியம் தந்து கொண்டிருந்த மத்திய அரசு திடீரென்று அது நிறுத்திவிட்டது. அந்த மானியம் திருப்பி தாருங்கள் என்று மறுபடியும் கேட்டிருந்தோம். அதற்கான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் பொதுவாக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் குறு சிறு தொழிலுடைய வளர்ச்சிக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கின்றது என்றதை சொல்றோம். இவர்களுடைய இந்த அறிவிப்பெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாம் புதிய புதிய திட்டங்களை சொல்லுகின்றார்கள். நடைமுறையில் கோடிக்கணக்கான தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் முனைவோர்கள் மூலமாக பல கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில்கள் விஸ்தரிப்புக்கும் இந்த தொழில்கள் சிறப்பாக நடத்துவதற்குமான வழிகாட்டல் என்று இல்லை என்றுதான் இந்த பட்ஜெட்டில் எங்களுடைய சங்கமான டாக்டர் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தீங்க? குறிப்பா அந்த ஜிஎஸ்டி தொடர்பான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. அந்த மாதிரியான அறிவிப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பல குளறுபடிகள் அது உருவாக்கி ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி என்று அந்த ஜிஎஸ்டி அமலாக்கும் போது கொண்டு வந்தார்கள். நாடு முழுவதும் விலையேற்றம் என்பது மிக பெருமளவில் குறையும் என்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் குறு சிறு தொழில்கள் அழிவுக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லுகிறோம். ஏன் கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக ஜாப் ஆர்டர்களுக்கு எந்த விதமான வரி விதிப்பும் இல்லை. ஏன்னா ஜாப் ஆர்டருங்கிறது நாங்கள் ஒரு உற்பத்தி செய்து அது விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிக்கு அவர்கள் உற்பத்திக்கு தேவையான உதிரி பாகங்கள் நாங்கள் மிஷினிங் செஞ்சு கொடுக்கறது ஜாப் ஆர்டர். இதற்கு ஜிஎஸ்டி முதல் 18 கொண்டு வந்தார்கள். நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின்பு 12% ஆக்கினார்கள். அந்த 12% எங்களால் முடியவில்லை. நீங்கள் குறைந்தபட்சம் 5வது மாற்றுங்கள் என்றோம். ஒன்றுமில்லாமல் இருந்தது 5% கொண்டு வாங்குகின்றோம். அந்த நிதியமைச்சர் கோவைக்கு வருகின்ற பொழுது வந்திருந்த போதுதான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அவர்கள் பரிசீலனை செய்கிறேன் என்றார்கள். ஆனால் அதை பற்றி எதுவுமே இந்த அறிவிப்பில் இல்லாதது எங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தது. அதே போல கோவை போன்ற தொழில் நகரங்கள், இப்போ நாங்கள் என்ன கேட்டீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு குறுந்தொழில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு தனி நிதி ஒதுக்கீடு செய்து குறுந்தொழில் பேட்டைகளை உருவாக்குவதற்கு அரசை அமைத்து தர வேண்டும். அது மாதாந்திர தவணைகளை செலுத்துவதற்கான வழிவகை செய்ய வேண்டும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு அது செய்யல. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போன இந்த பட்ஜெட்டில் இவர்கள் சில மாநிலங்களுக்கு முழுமையாக பல திட்டங்கள் அறிவிக்கிறார். தனிப்பட்ட முறையில் அந்த மாநிலங்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் கோவை போன்ற தொழில் நகரங்களில் இந்த வளர்ச்சி காண்பதற்காக நாங்கள் கேட்கிறோம், எந்த திட்டமும் தரமாட்டுகிறார்கள். இது ஒரு நெருக்கடியை நோக்கி தான் இந்த தொழிலை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதே போல நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன எதிர்பார்க்கிறோம் கேட்டீங்கன்னா குறு சிறு தொழில்களுடைய பாதிப்புகளை கேட்பதும் கூட இல்லை என்று தான் பார்க்கிறோம். இந்த பட்ஜெட் பொதுவாக பார்க்கலாம் பெரும் நிறுவனங்களுக்கான வழிகாட்டியதாக தான் இருக்கிறது. சின்னஞ்சிறு தொழில்கள் இன்று நாடு முழுவதும் இருக்கின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கி பொருளாதாரத்தில் இன்னும் சொல்ல போனால் பணப்புழக்கத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த தொழில்களை வளர்த்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற பார்வையை தொடர்ந்து இல்லாமல் போவதுதான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் 2 முக்கியமான அறிவிப்புகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்று, பருத்தி விளைச்சல் பெரிய சவாலாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 450 to 500 கிலோ மட்டும்தான் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம விளைவிக்கிறோம். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கஸ்டு ப்ரொடக்டிவிட்டி மிஷன் 5 இயர் டார்கெட் ஓரியன்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் 1000 கிலோ என்ற எண்ணிக்கையை தொட்டுவிட்ட நிலையில் நாம் அதை நோக்கி போவதற்கான ஒரு அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. அதுக்கான டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபார்மர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது செக்டருக்கு ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி கொடுக்கும். நம்ம இன்க்ரிமெண்டல் அவுட்புட் என்னவோ அதை நம்ம ஆயத்த ஆடைகளாக மாற்றி ஏற்றுமதி செய்யும் பொழுது நமக்கு ஏற்றுமதியும் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பும் பெருகும். இரண்டாவதாக, அதிகமான அளவில் நிட்டிங் துணிகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வந்தன.
அதற்கான புது வரி விதிப்பு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த இம்போர்ட்ஸ் வந்து இந்த டியூட்டினால் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே ஒரு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு பெட்டராக இருக்கும். இந்த 2 அறிவிப்புகள் பட்ஜெட்டில் மிகவும் வரவேற்பை தருகின்றன. ஓவராலாக வந்து ஒரு ரிஃபார்ம் ஓரியன்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோ பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி நடத்துபவர்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கொடுக்கணும். ஒரு ரிஃபார்ம் அஜெண்டாவோட இந்த பட்ஜெட் டைரக்ஷனலி பாசிட்டிவாக இருந்ததுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பட்ஜெட் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பட்ஜெட் வந்து ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. பட்ஜெட்டை தாண்டி அது செயல்படுத்தப்படும் திட்டங்கள், ஃபண்ட் அலோகேஷன் இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாற்றங்களை கொடுக்குது. இப்போ வந்து பட்ஜெட் டைரக்ஷனலி ஒரு ரிஃபார்ம் ஓரியன்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோ பண்ணணும். ப்ளஸ் மக்களுடைய கன்சம்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு, அவங்களோட ஸ்பெண்டிங் பவர் அதிகப்படுத்துறதுக்கான இன்கம் டேக்ஸ் சலுகைகள் என்று ஒரு 3-4 டைரக்ஷனில் இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் போன பட்ஜெட்லேருந்து வேறுபடுவதாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த அறிவிப்பு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. மாத சம்பளக்காரர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இந்த அறிவிப்பு மிக மிக உத்வேகத்தை வழங்கியுள்ளது. நாங்கள் எந்த தொழிலும் துணிந்து இறங்க இது ஒரு வாய்ப்பாக அமையும். நாங்கள் கடனை வாங்கிட்டு வட்டியும் கட்டிட்டு வருமான வரியும் கட்டிட்டு ரெண்டையும் சமாளிக்க முடியாம தத்தளிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு இந்த வருமான வரி விலக்குங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்குறோம். 2 லட்ச ரூபா வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டத்தக்க முடிவாக இருக்குது. ஏன்னா மாதம் 1 லட்சம் நமக்கு கன்செஷன் வரப்ப வரி வந்து நமக்கு அது கட்ட வேண்டியதில்லை. அது 12 லட்சத்துக்குள்ளேயே நம்ம வரி கட்டுற மாதிரி நம்ம இருக்குது. விவசாயிகளுக்கு அதிகப்படியான அறிவிப்புகள் வரும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சோம். சுத்தமாக ஏமாற்று முகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் போராடுறாங்க. அதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கலை. அதே போல் விவசாயிகள் வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் 8 ஆண்டு காலாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடனும் தள்ளுபடி பண்ணலை. இன்னைக்கு காப்பீடை பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 70% தான் அந்நிய முதலீடு இருந்துச்சு. இன்னைக்கு 100% அந்நிய முதலீடு அனுமதிச்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு இன்னும் சொல்ல போனால் அது என்ன சொல்கிறது அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பழி வாங்குதலை இன்றைக்கி மத்திய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி உர மானியமாக இருக்கட்டும், பயிர் மானியமாக இருக்கட்டும், அதில் எந்த அறிவிப்புகளையுமே விவசாயங்கிறது ஒரு 3ஆம் பட்ச தொழிலாக மாற்றப்பட்டிருக்கு. இயற்கை விவசாயம்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற அடுத்தது வந்து கொரோனாவுக்கு பிறகு உலகத்தினுடைய தோற்றமே மாறி போயிடுச்சு. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் ஒன்று பார்த்தா அது சம்மந்தமாகவும் எதுவும் இல்லை. தோட்டக்கலை பயிர்கள் கூட அதுக்கு போதுமான அறிவிப்பு இல்லை. இன்றைக்கி வந்து பீகாருக்கு இவங்க அறுசுவை விருந்து வைக்கிறாங்க அந்த விவசாயத்துக்கு மட்டும். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு விவசாயத்துக்கு ஊறுகாய் கூட கொடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்டு வருமானம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து பே பண்ணுற வந்து டேக்ஸ் பே பண்ணிருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காட்டி பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ 12 லட்சம் ரூபாங்கும்போது நான் வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்கும் பெனிஃபிட் தான் அது. நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அறிவிச்ச பட்ஜெட்டில் வந்து இனிமேல் டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. வருமான வரியில் சம்பளம் பெறுவோருக்காக மாதம் 1 லட்ச ரூபாய் வீதம் 12 லட்ச ரூபா வரை டேக்ஸ் கிடையாது. அது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இது கூட அடிஷ்னலாக நாங்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கையும் கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தானா? இது சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் அந்த 12 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன். 12 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளது மட்டும் தான் டேக்ஸ் லிமிட்டுக்கு வருது. எம்எஸ்எம்இக்கு இது வந்து கிடையாது. 4 லட்சம் வரையிலும் தான். ஆமாம், அது வந்து 8 லட்சமாக எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். எம்எஸ்எம்இக்கு பொதுவாக வரவேற்கிற பட்ஜெட்டு இருந்தாலும் சென்ற வருடம் 7 லட்சம் ரூபாய் வரை எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டியதில்லை என்று இருந்தது. இந்த வருஷம் 4 லட்சம் ரூபாய் வரை எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். 4லிருந்து 8 லட்சம் வரை 5%, 8லிருந்து 12 லட்சம் வரை 10%, 12லிருந்து 16 வரை 15%, 16லிருந்து 20 லட்சம் வரை 20%, 20லிருந்து 24 வரை 25%, 24க்கு மேல் உள்ளதுக்கு ஃப்ளாட் ரேட்டாக 30% அந்த மாதிரி வந்து வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அதை 8 லட்சம் வரை ஃப்ரீயாக கொடுத்தாக்கா எங்கள் மாதிரி உள்ள ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லா இருக்கும் என்று எங்களுடைய கோரிக்கை. மற்றும்
இப்பொழுது நம்மளுடைய தேசத்தில் மினரல் பாலிசி சரியானபடி இல்லை. எப்படி என்றால் சிறு தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய மைன்ஸ் ப்ரியாரிட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்லி பெருந்தொழில் செய்பவர்கள் மட்டும்தான் மைன்ஸ் அலாட் பண்ணுறாங்க. இது பழைய ஈஸி கிளியரன்ஸு சர்டிஃபிகேட்டு 8 வருஷமாயும் இன்னும் கொடுக்காமையே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் இம்மீடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து இண்டஸ்ட்ரீஸை கொஞ்சம் காப்பாற்ற வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தனிநபர் வருமான வரி விலக்கு இன்றைக்கு சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் முழுமனதாக வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் கடந்த ஆண்டு வரை 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரியிலிருந்து விலக்கு இருந்த நிலையை தற்போது 4 லட்சமாக மற்றவர்களுக்கு மற்ற வருமான வரி செலுத்துபவர்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அது 4 லட்சம் வரை வரி விலக்கு, 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் 5%, 8லிருந்து 12 வரை 10%, 12லிருந்து 16 வரை 15%, 16லிருந்து 20 வரை 20%, 20க்கு மேல் 24 வரை 25%, 24க்கு மேல் இருந்தால் 30% என்று உயர்த்திருக்கின்றார்கள். இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிடுறேன். நாங்கள் காலையிலே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், இந்த CGTMSE ஸ்கீமில் கட்டாயம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை சிறு நிறுவனங்களுக்கு 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா தர்றோம்னு சொல்லி மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 100% வசதி இருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க செய்தி. அதே மாதிரி 5 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் அட்டை, இது ஒரு புது ஸ்கீம் பண்ணுறாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த கடன் அட்டை இருக்குது, எங்களுக்கு இல்லை. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் போய் பேங்க்கில் அந்த கார்டை காமிச்சு ரூபா வாங்கிக்கலாம், ஓடி மாதிரி. பட் ஓகே, அப்போ அவ்வளோ 10 லட்சம் ரூபா வரைக்கும் அவசர தேவைகளுக்கு போய் நம்ம ரூபா வாங்கிக்கலாம், திருப்பி நம்ம ரூபாயை கட்டணும். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் நம்ம டோட்டல் இந்தியாவுக்கு 10 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தான் நமக்கு என்ன கிடைக்கும். ஆனால் ஒரு சிறு குறு தொழிலுக்கு கிடைக்குதுன்றது யாருக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அது ஒரு பெரிய ஸ்கீம் இந்த வட்டம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அவங்களுக்கு வழங்கப்படும் கடன் மானிய தொகை, அந்த திட்டத்தில் 10 கோடியிலிருந்து 20 கோடியாக வசதியிருக்காங்க. அதுவும் ஒரு அமௌண்ட்டை 100% கூட்டியிருக்காங்க. அது ஸ்டார்ட் அப்புக்கு இவ்வளவு 10 கோடியிலேருந்து 20 கோடியாக வசதியிருக்காங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் நிறையா வருவாங்க, புதிய திட்டங்கள் நிறையா நடைமுறைக்கு வரும். ஏன்னா பிளான் பெருசாக இருக்கும்போது அமௌண்ட் ஜாஸ்தி தேவைப்பட்டால் இவ்வளோ நாள் நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. இப்போ அதை 20 கோடியாக ஆக்குனதுனால ஸ்டார்ட் அப் நிறையா உருவாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது இன்னொன்று, நம்ம தோல் பொருள் நம்ம உற்பத்தியாளர்களுக்கு புதுசாக 20 லட்சம் பேர்லேருந்து 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் நிறையா போகுது தோல் பொருட்கள். அந்த டிமாண்டு கூடியிருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு இதில் கொடுக்கணும். இதில் ஒரு நடுத்தர தொழில், அதில் 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பெரிய வரவேற்கத்தக்கது. நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க, சைனாவில் இருந்து தான் பொம்மையெல்லாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சப்சிடிலாம் கொடுத்து கிளஸ்டர்லாம் ஃபார்ம் பண்ண வச்சு நம்ம பொம்மைகளை அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற ஸ்கீமில் அது கிளஸ்டராக உருவாக்கி மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பிராண்டை தனியாக உருவாக்கி அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அது போக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட இருந்தது. அதில் சட்டங்கள் பூரா நமக்கு புரிகிற மாதிரி இல்லாமல் சிக்கலாக இருந்தது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தது. இப்போ அவங்களும் அதை புரிஞ்சு, ஏன்னா எங்களை மாதிரி எல்லா அசோசியேஷன்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே அதை பூரா மாற்றி சிம்பிளிஃபை பண்ணி தர்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை சொன்னதே பெருசாக வரவேற்கத்தக்கது தான். சொல்லாமல் விட்டுருந்தா கூட பொதுமக்களுக்கு இது என்னன்னே தெரியாது. நாங்கள் சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பிரயோஜனம் தெரியும். அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆண்டுக்குள்ளே, அப்புறம் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. அது போக டிடிஎஸ் உச்ச வரம்பு 22.4 லட்சத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் நம்ம அவைல் பண்ண முடியும். அதை இப்போ 6 லட்சம் 3 மடங்கு வசதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அது உண்மையிலேயே பெருசு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிடிஎஸ்ன்னு ஒரு அமௌண்ட்டு கட்டுற அமௌண்ட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்ற அமௌண்ட்டு இதுக்கு மேலே வந்துச்சுன்னா எங்களுக்கு வராது அந்த ரூபா. இப்போ அது 6 லட்ச ரூபா வரைக்கும் அதை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறது அது பெரிய ஸ்கீம் சார். அது போக முதல் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் முதல் பெண் தொழில் முனைவர் படிச்சிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி வர்றவங்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு 2 கோடி ரூபாய் கடன் ஒதுக்கீடு செஞ்சு வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே பெரிய ஸ்கீம். புதுசாக வர்ற இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, எல்லாம் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவங்க பெண்கள் தொழில் பண்ண வரணும். வர்றவங்களுக்கு உடனே ரூபா கிடைக்காது இல்லையா, அதுக்கு 2 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஸ்கீமு. இதுக்கு எல்லாம் மேலாக நம்ம தனிநபர் வருமானம் அதுக்கு எக்ஸப்ஷன் 7 லட்ச ரூபா இருந்தது கடந்த ஆண்டு, அதை இந்த ஆண்டு 12 லட்ச ரூபாயை ஆக்கியிருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காதது, நினச்சி பார்க்காதது. நாங்கள் அதில் எதிர்பார்ப்பில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்கம் டேக்ஸில் அந்த அமௌண்ட்டை குறைக்கணும், குறைச்சா தான் பொதுமக்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வரும். இப்போ எனக்கு ரூபாயே நான் இப்போ எனக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் ரிலீஃப் இருந்தது. இப்போ 12 லட்ச ரூபா, அந்த 5 லட்ச ரூபாய் நான் போய் சேர்த்து வைக்கிறத சேர்த்து வைப்பேன், இல்லை வெளியில் செலவு பண்ணுவேன். பப்ளிக் பணத்தை நிறையா வெளில செலவழிச்சாங்கன்னா தான் நம்ம பொருளாதாரமும் உயரும். செலவழிக்காமல் இருந்தால் அரசாங்கத்துக்கு வரி வராது. அப்போ வரணும்னா எனக்கு வருமானம் வரணும். இப்போ நான் வர்ற ரூபாய் பூரா அரசாங்கத்துக்கு கிட்ட நான் எங்கே போய் செலவழிக்க முடியும்? இப்போ அதில் எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபா எனக்கு வர்றது, கட்டாயம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவழிக்க தான் போகிறோம். அது பூரா அப்படியே சேவிங்ஸில் போமா. ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ் இருக்கும், இதை தனியாக சேவிங் பண்ண போகிறது இல்லை. அப்போ அரசாங்கம் கொடுத்துருக்க சலுகையினால் இது பூரா வெளியில் செலவு பண்ணால் ஒன்னொன்றுக்கு டேக்ஸ் கட்ட போகிறோம். அந்த டேக்ஸ் திரும்பவும் அரசாங்கத்துக்கு தான் வரப்போகுது. அதனால் இருக்கிறதுலையே அவங்க அனௌன்ஸ் பண்ணதில், மேடம் சொன்னதில் அதை கடைசி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட்ஜெட் முடியும் போது தான் அவங்க அதை கடைசியாக சொன்னாங்க. நம்ம இந்தியா மேட்ச்சில் பார்த்துருப்போம், கடைசி பாலில் 6 ரன் அடிக்கணும்னு தோனி அடித்து நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்ச மாதிரி, மேடம் அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாரையும் மறக்க வைக்கிற மாதிரி கடைசி 12 லட்ச ரூபா அப்படின்னு சொன்ன உடனே நடந்தது. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, இது சொல்லலை, அவங்க செய்யலைன்னு சொன்னது பூரா எல்லாருக்கும் மறந்து போச்சு. அதனால் இது உண்மையிலேயே ஒரு பெரிய தைரியமான முடிவு. இவ்வளவு நாள் யாரும் எடுக்காத முடிவு இந்த 12 லட்சம் ரூபா அப்படின்றது. அது பொதுமக்களில் சாதாரண மக்களுக்கும் அது பெரிய வசதியாக இருக்குன்றது தான் சார் எங்களோட பெரிய எதிர்பார்ப்பு. அது ஒன்று நிறைவேறியிருக்கு, மிக பெரிய சந்தோஷம் சார். எடுத்த உடனே நம்ம ஒரு மிஷின் வாங்கணும். நான் புதுசாக ஸ்டார்ட் அப்புக்கு சொல்கிறேன், மைக்ரோவாக இருந்தாலும் சரி, மினியாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு பிளானை கொடுத்து இதெல்லாம் இப்படி செய்ய போகிறேன்னா அதை பார்த்து தான் அவங்க ரூபா கொடுக்க போகிறாங்க. எடுத்தோன்னா 10 கோடியை கேஷாக நம்மகிட்ட கொடுத்துட போகிறது இல்லை. லேண்ட், பில்டிங், மிஷினரி எல்லாத்துக்கும் ரூபா வேணும். என்கிட்ட ஐடியா மட்டும்தான் இருக்குது, அதுக்கு 10% தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் நல்ல பிளானாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க 10 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் தர்றோம்னு சொல்லி. இது பெரிய வரவேற்கத்தக்கதில்லை. நான் தொழில் புதுசாக வர்றவனுக்கு கையில் ஒரு 1 கோடி கூட இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பட் அவனோட பிளான் கரெக்டாக 5 வருஷத்தில் பெருசாக சக்ஸஸ் ஆயிரும். அதை அவங்க வேலிடேட் பண்ணி அதுக்குன்னு பெரிய நிபுணர்கள் குழுலாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்து தான் சார் கொடுப்பாங்க. எடுத்தோடனே ரூபாயை கொடுத்துட மாட்டாங்க, பேங்க் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அரசாங்கம் சொன்னாலும் பேங்க் தான் கொடுக்க போகுது. பேங்க் மேனேஜர்லேருந்து ரூபா வாங்குறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் இல்லை. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதை பூரா பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ்ன்னு பண்ணுவாங்க. இவங்க பண்ணி அவங்க மேலே இருக்க அடுத்த ஆஃபீஸர்ஸ், ஏன்னா 1 கோடின்றது நினச்சே பார்க்க முடியாத அமௌண்ட். பட் மிஷினரி அது வாங்கினா தான் தொழிலே நடத்த முடியும், சம்பாத்தியம் பண்ண முடியுங்கும்போது இது வயபுளான ப்ராஜெக்ட் அப்படின்னா கொடுத்துருவாங்க சார்.